என்ன உன் தம்பின்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கா? இப்ப எனக்கு தான் உன் தம்பின்னு நினைச்சுக்க எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், என்ன பேச்ச மாத்த பாக்குறியா? என்ன சொல்லி சமாளிக்க போற? சின்ன புள்ள பொய் சொல்லுவானா? இவன் பொய்யெல்லாம் ஒன்னும் சொல்லல. இவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். பாத்தீங்களா, அந்த ஆசன் என் நேர்ல பார்த்து மன்னிச்சது மட்டும் இல்லாம இவன் சொன்னதெல்லாம் உண்மைதானே தைரியமா ஒத்துக்க வர செய்றியா? நீங்க எல்லாம் என்ன மனுஷன்? ஏய், கொஞ்சம் நிறுத்துங்க எல்லாரும். முழுசா என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அங்க வாசு பார்த்தது பாதிதான். அங்க ஆரம்பத்துல நான் மன்னிக்கிற மாதிரி தான் பேசினேன். அதை கேட்டுட்டு அப்படி வந்து சொல்லியிருக்கான். முழுசா அங்கேயே நின்னு பார்த்துருக்கணும். அப்பதான் முழு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு. மீனாட்சி, முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்றே. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கேனப்பாய் மாதிரி தெரியுதா? இறந்து போன உங்க அம்மா வச்சு எதுக்கு இப்படி கேவலமான நாடகம் ஆடிட்டு இருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? இதான் நடந்துச்சு. போய் நான் அவளை மன்னிப்பனா? தப்பி தவறி என்னைக்காவது நீங்க அவ மேல இறக்கப்பட்டா கூட நான் இறக்கப்பட மாட்டேன். ஏன்னா என் மாமா உங்க எல்லாருக்கும் அப்பா மட்டும்தான். அக்கா, உனக்கு அவர் புருஷன் மட்டும்தான். ஆனா எனக்கு என் மாமா கடவுளுக்கு மேல. என் குலசாமிக்கா அவரு. அப்பேற்பட்ட மனுஷன் அவ ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னு இருக்கா. அவளை பத்தி அவ அம்மா லெட்டர் எழுதி வச்சிருக்கான்னு சொன்னா நம்பிடுவானா? இங்க பாருங்க, ஒருவேளை அவ அம்மா உண்மையிலே அந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருந்தா கூட நான் அதை ஏத்துக்க மாட்டேன். அவ எப்படி நாடகமானாலும் சரி, மறுபடியும் அவ அந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அவளை நான் மன்னிக்கவும் மாட்டேன். நீங்களும் அவளை மன்னிச்சிடாதீங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா மாமா? ஆமா மீனாட்சி, நான் ஏன் அவளை போய் மன்னிக்க போறேன்? டே வாசு, அப்ப நீ அங்க முழுசா நின்னு எல்லாத்தையும் கவனிக்கலையா? சரியான கிறுக்கண்டா நீ. ஏய், அவனை ஏன் திட்டுற? அவன் சின்ன பையன் தானே. ஆனா அவனுக்கும் அந்த ஹாசினி மேல இம்புட்டு கோவம் இருக்கே. டேய் முத்து, நிஜமாவே நீ அவளை மன்னிக்கல? கா இல்லன்றல்லக்கா. சரி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண. என்னக்கா சத்தியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ சொல்றது உண்மையா இருந்தா சத்தியம் பண்ண வேண்டியது என்னடா? கா, சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்க்கா. போதுமா?